Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th Botany, அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் புக் பேக்கில். ஸோ மோஸ்ட்லி குவார்டர்லி எக்ஸாம்ஸோட போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 5 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா புக் பேக் வந்து சரியாக படிக்கிறது இல்லை. ஸோ புக் பேக் கொஸ்டினை நல்லா படிச்சிருங்க. இதோட ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டவுட் வந்து கேட்டுட்ருக்கீங்க, இதெல்லாமே வருமா வராதா. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும், அதனால் தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 24 இது வந்து இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. தரை ஒட்டிய தண்டின் மாற்று இருக்கு சரிங்களா. அந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துருங்க. தமிழ் மொழியும் அதே தான், இங்கிலீஷ் மொழியும் அதே தான். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் பதியுமிடல் 29. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுரப்பு ஊடுருவு வகை டப்பிட்டம் 35 இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 36 கேந்திரோஃபில்லி. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டாப் மோஸ்ட் கொஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்டோத்தீலியம் சரிங்களா 38. இங்கே 2 கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. எண்டோத்தீசியம்னு வரும் சரிங்களா. எண்டோத்தீசியம் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து வேறு, எண்டோத்தீலியம் அப்படிங்கிறது வேறு சரிங்களா. அதனால் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்த்துருங்க. எண்டோத்தீசியம் மகரந்தப்பை ஆந்தரில் இருக்கக்கூடியது. எண்டோத்தீலியம் வந்து ஓவில் படிக்கிறப்ப அதில் வரக்கூடியது சரிங்களா. இது வந்து அந்த எம்ப்ரியோவுக்கு வந்து நியூட்ரிஷனை கொடுக்கும். எண்டோத்தீசியம் வந்து மகரந்தப்பை வெடித்தல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து டிப்ளோஸ்போரி இருமடி வித்தாக்கம் இந்த 41 இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நமக்கு வந்து 10 மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா. கன்ஃபார்மாக பியூர் சயின்ஸுங்கிறதுனால 10 மார்க் கன்ஃபார்மு. நீங்கள் சாப்டர் 1ல் மோஸ்ட்லி புக் பேக்கு நல்லா படிச்சிருங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே புக் பேக்லேயும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் மார்க் பண்ணுறியாவது நீங்கள் நல்லா படிச்சிருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணலாம். நிறைய இல்லை, இதுதான் கொஸ்டின், இதை படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இதே தான். நீங்கள் வந்து கவலைப்பட தேவை, பப்ளிக்கு தனியாக படிக்கணும், ஆஃப் இயர்லிக்கு தனியாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ சொல்கிற சாப்டர்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இதே படிச்சிருங்க. இன்டீரியர் கொஷின் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்டீரியர் டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க பியூர் சயின்ஸுக்கு. ஸோ அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் இந்த காலாண்டுக்கு மட்டும் இல்லை, அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இப்போலேருந்தே இது எல்லாமே படிச்சுங்க. ஸோ கொஷின் நம்பர் 42 இது வந்து ரொம்ப முக்கியம். பாலி எம்பிரியானி அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 45 மெலிட்டோஃபில்லி இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அதேமாதிரி 47 சரிங்களா எண்டோத்தீசியம் மகரந்தப்பை வெடித்துடன் தொடர்புடையது. அது டப்பிட்டத்தின் பணிகள், போலன் கிட்டு, மெயின்சோல் திசு, தடிசோல் திசு. ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். நீங்கள் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க போலன் கிட்டு. இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டப்பிட்டத்தின் பணிகள் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இயர் கொஷின்லாம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இது மட்டுமே நிற்காது, இயர் கொஷினை சாப்டர் வைஸாக பிரித்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 51 சூலின் வகைகள் இது வந்து நல்லா படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 54 காற்று மகரந்த சேர்க்கை அது வந்து படிச்சிருங்க. 56 நுண்ணுயிர்வாக்கத்தோட படிநிலைகள். அதுக்கடுத்து 57 ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ். நீங்கள் மற்றது படிக்கிறீங்களோ இல்லையா, இந்த 57 வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 59 கருவன் திசு எண்டோஸ்பம்னா அதோட டைப்ஸு. ஃபைனலாக லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரூரா கனி சரிங்களா 62 பார்த்தினா கார்பிக். ஸோ இதில் வந்து டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னா இந்த கரூரா கனி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூலின் அமைப்பு சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது 57. ஸோ இந்த 2 கொஷின் இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கருப்பையோட அமைப்பு, மகரந்த பையோட அமைப்பு அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகள் 22 இந்த கொஷினை நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 24 இதெல்லாமே ஏகப்பட்ட டைம் வந்து கேட்டிருக்காங்க. 3 நேம் தான், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம்.
அதே போல் அவங்க எந்த நாடு அதையும் எழுதணும் சரிங்களா. இந்த 25, 26, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 27, ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதே போல் 28, ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் இவர் வந்து எல்லா கொஸ்டினுமே சொல்லிட்டு இருக்காரு, எல்லாமே சொல்ல இது எல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டது. ஸோ மினிமம் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டினாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஒவ்வொரு லெசனுக்கு படிக்கணும். அதனால் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 32 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸில் இந்த 32 வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 36 பசுங்கனியை சார்ந்த பாரம்பரியம், இது வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணாங்க கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது கூட எனக்கு வந்து ஒரு 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேணும் அப்படின்னா இந்த 34 கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அது வந்து படிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு கோடாமினன்ட், இன்கம்ப்ளீட் டாமினன்ட் கோடாமினன்ட், இந்த 2 கொஸ்டின் என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வேணுன்னா பார்த்து வச்சுங்க. அதர்வைஸ் அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டினை என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 29th பாருங்கள், தவறுதலாக பொருளுணர்த்தா சடுதி மாற்றம் சரிங்களா. இந்த 29 நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டன் போவரி கோட்பாட்டோட சிறப்பம்சம் 31st, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது எல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதோட பயன்கள் 35, ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க. அதுக்கடுத்து 36 நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 36, 37, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா பாக்ஸ் 41, ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீட்டு இழை 43, நமக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாட்னிலையும் வரும் சுவாலஜிலையும் வரும். ஸோ இந்த 45 படிச்சிங்கன்னா இது வந்து படிக்க தேவை. 45 கொஸ்டின் தான் 43, ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நுனி மூடல் மற்றும் வாளாக்கம் 47, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது வந்து பாருங்கள். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 51 இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் டிஎன்ஏ இரட்டிப்பாதல், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 கொஸ்டினாவது என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா இந்த 17, ஸோ 17th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 20 எல்லாமே 20, 21, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் 22, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்பாங்க, இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி தாங்கக்கூடிய பயிர்களோட நன்மைகள் 27, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பிடி பருத்தியோட நன்மை தீமை 28 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பிபிஆர் 322 கொடுத்துருப்பாங்க, சாரி அது சொல்லியாச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து உயிர் திருத்தம், இது வந்து 5 மார்க்ஸ் சரிங்களா. 29 பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மார்க்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பல்வேறு வகையான ஒட்டெடுப்பு 26, அது வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதர்வைஸ் இந்த மார்க் பண்ண கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக 5th லெசனு. ஸோ 5th லெசனில் உங்களால் என்னென்ன படிக்க முடியுதோ அது எல்லாமே என்ன பண்ணுங்க படிச்சுருங்க. ஏன்னா 5th லெசன் கொஞ்சம் சின்ன லெசனு, ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா, எல்லாமே படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிங்க, அல்லது நான் வந்து மார்க் பண்ணுறதையாவது படிச்சுங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 14, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துங்க, கருவுரு அப்படின்னா என்ன அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கம் 15, அதுக்கடுத்து அடிப்படை கொள்கை, இது வந்து 5 மார்க் 16th, அது வந்து நல்லா படிச்சிருங்க. உரைகுழி பாதுகாப்பு ரிப்பீட்டடு 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸில் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை விதை தயாரிப்பதற்கான நெறிமுறைகள், ஸோ 20, இது வந்து நமக்கு வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் நிறைய நல்லா கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை வந்து பார்த்துருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் இன்டீரியர் கொஷின் அந்த திசு வளர்ப்போட பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் படித்தாலே போதும். இதுலேருந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே ஒவ்வொரு லெசன்லேருந்து 10 மார்க்ஸ் வந்து என்னது கன்ஃபார்ம் தான். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஷின் வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேங்க ட்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணுறேங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில்
ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், டவுட்டோட படிக்காதீங்க. இது எல்லாமே கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இன்டீரியர் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.